இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை. தினம் ஒரு 5 நிமிடம், அனுதினமும் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்காக. சங்கீதம் 95 சொல்வதைப் போல, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்ற சிந்தனையோடு இந்த காலை பொழுதிலே ஒரு 5 நிமிடம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க, மன்றாட, ஸ்துதிக்க வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த 5 நிமிடத்தை பயன்படுத்துவோம். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற இரக்கத்தின் செய்தி, நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் குறித்து ஜெபி. நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் குறித்து ஜெபி. ஆண்டவரை புகழ்ந்து பாட, மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரிக்க, நன்றியுடன் அவர் திருமுன் செல்ல, புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிக்க. இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற இரக்கத்தின் செய்தி, நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் குறித்து ஜெபி, மன்றாடும்படி கேட்கிறார். இப்போது நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் குறித்து ஜெபிக்க உன்னை அழைக்கிறேன். என் அன்புக்கு கீழ்ப்படிய கேட்கிறேன். என் அன்புக்கு கீழ்ப்படிய கேட்கிறேன். அப்போது நீ சாத்தானால் தொல்லைக்கு உள்ளாக்க மாட்டாய். அப்போது நீ சாத்தானால் தொல்லைக்கு உள்ளாக மாட்டாய். என் அன்பு குழந்தாய், நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன். என் அன்பு குழந்தாய், நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னை அழைப்பதும் ஜெபிக்க உனக்கு உதவுவதும் நான் தான். உன்னை அழைப்பதும் ஜெபிக்க உனக்கு உதவுவதும் நான் தான். இல்லையெனில் நீ எப்போதோ ஜெபத்தை கைவிட்டிருப்பாய். இல்லையெனில் நீ எப்போதோ ஜெபத்தை கைவிட்டிருப்பாய். என் குழந்தாய், நான் உன் ஆன்மாவை காண்கின்றேன். நான் உன் ஆன்மாவை காண்கின்றேன். அதனால் உலகம் கருதுவது போலவோ, மனிதர்கள் நினைப்பது போலவோ நான் ஏன் உன்னை நடத்துவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் நினைப்பது போலவோ, உலகம் கருதுவது போலவோ நான் ஏன் உன்னை நடத்துவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். உன் இதயத்தில் இதோ என்னை அழைக்க இடம் கொடு, இடம் கொடு. உன் இதயத்தை என் இதயத்தில் வைத்துவிடு. அப்படி செய்தால் உன் தேவைகளில் நீ உதவி தேடி தவிர்க்க நேரிடாது. நீ அப்படி செய்தால் உன் தேவைகளில் உதவி தேடி தவிர்க்க நேரிடாது. எனது அநேக பிள்ளைகள் எல்லா விதமான அடக்குமுறைகளாலும் துன்புறுகிறார்கள். அவர்களுக்கு குணமளித்து அதன் வழி அவர்களை சுமைகளை குறைக்க நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன். என் குழந்தாய், ஆறுதல் இன்றி விடப்பட்டால் அதற்கு காரணம் உன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ எளிமையோடு என்னிடம் வராததுதான். இதனால் நீ மிகவும் களைப்புற்றும் ஆறுதல் இழந்தும் நிற்கிறாய். பாருங்க, என்ன ஒரு அருமையான இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு அழைப்பது, ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைப்பு. நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் குறித்து ஜெபி. காரணம் என்ன அழகா சொல்லப்படுகிறது. உலகம் கருதுவது போலவோ, மனிதர்கள் நினைப்பது போலவோ நான் ஏன் உன்னை நடத்துவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இதயத்தை என் இதயத்தில் வைத்துவிடு. அப்படி செய்தால் உன் தேவைகளில் நீ உதவி தேடி தவிக்க நேரிடாது. தவித்து கொண்டிருக்கிறோம் உதவிக்காய். உன் இதயத்தை என் இதயத்தில் வைத்துவிடு. உன் தேவைகளில் நீ உதவி தேடி தவிக்க விடமாட்டார். எல்லா விதமான அடக்குமுறைகளாலும் துன்புறுத்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். அவர்களுக்கு குணமளித்து அதன் வழி அவர்கள் சுமைகளை குறைக்க நான் அவ்வளவு ஆசைப்படுகிறேன்.
நீ என்னிடத்தில் வா, என்னிடம் திரும்பி வா, என்னிடம் திரும்பி வா. ஓசையா 11:2 சொல்வதைப் போல, எவ்வளவுக்கு நான் அவர்களை வருத்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் போனார்கள். அதனாலதான் சொல்றார் இன்னைக்கு ஆவியானவர், என் குழந்தாய், நான் உன் ஆன்மாவை காண்கிறேன். நான் எப்போதும் உனக்காக காத்திருக்கிறேன். உன்னை அழைப்பதும் ஜெபிக்க உனக்கு உதவுவதும் நான் தான். இல்லையெனில் நீ எப்போதோ ஜபத்தை கைவிட்டிருப்பாய். என் குழந்தாய், நான் உன் ஆன்மாவை காண்கிறேன். ஆதலால் உலகம் கருதுவது போலவோ மனிதர்கள் நினைப்பது போலவோ நான் உன்னை ஏன் நடத்துவதில்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மிடத்தில் கேட்கிறார், உன் இதயத்தை என் இதயத்தில் வைத்துவிடு. உன் இதயத்தை என் இதயத்தில் வைத்துவிடு. அப்படி செய்தால் உன் தேவைகளை நீ உதவி தேடி தவிக்க மாட்டாய். அநேக பிள்ளைகள் எல்லாவித அடக்குமுறைகளாலும் துன்புறுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் குணமளித்து அதன் வழி அவர்கள் சுவைகளை குறைக்க நான் எவ்வளவு ஆசைப்படுகிறேன். என் குழந்தாய், ஆறுதலின்றி விடப்பட்டால் அதற்கு காரணம் உன் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ எளிமையோடு என்னிடம் வராததுதான். ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீ எளிமையோடு என்னிடம் வராததுதான். இதனால் நீ மிகவும் களைப்புற்றும் ஆறுதல் இழந்தும் நிற்கிறாய். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் என்பது இருவழி பயணம். ஒன்று நாம் ஜெபிப்பது, ஆண்டவர் நம்மோடு பேச அவருக்கு விட்டு கொடுப்பது. இதை கேட்கப் போகின்ற யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒரு 5 நிமிடம் ஆண்டவருக்காக ஜெபிக்க அழைப்பு, ஆண்டவரை புகழ்ந்து பாட அழைப்பு. கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.